Hello everyone, இனி நம்ம வந்து டைனமிக்ஸில் ஒரு 2 mark problem தான் பார்க்க போகிறோம். A ship is streaming north at 823 km per hour and a man walks across its deck in a direction due to west. At 8 km per hour, find its resultant velocity in space. அதாவது நம்மளுக்கு டைரக்ஷன் என்னன்னு தெரியும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து. இதில் என்ன சொல்லணும்னா, நார்த் சைடுக்கு ஒரு ஷிப்பு வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதோட மேக்னிடியூட்ஸ் கொடுத்துருக்காங்க 8√3. அண்ட் அந்த ஷிப்பு மூவ் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷனை தான் நம்ம வந்து டெக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெக்லேருந்து ஒரு மனுஷன் வெஸ்ட் சைடுக்காக போகிறாரு, அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட மேக்னிடியூட் அண்ட் ஃபைண்ட் ஹிஸ் ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு -8. ஏன் அப்படி போகிறேன்னா, இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ், இந்த டைரக்ஷன் நெகட்டிவ். ஸோ அதனால் -8 I vector plus 8√3 j ஓட காம்போனண்ட். ஸோ 8√3 j vector. ஸோ magnitude of resultant velocity root of -8 square plus 8 into √3 into whole square. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 8 ஸ்கொயர் பண்ணால் 64 into √3 ஸ்கொயர் பண்ணால் ஆர்டினரி 3. ஸோ 64 இதை மல்டிப்ளை பண்ணால் 192. ஸோ இதை ஆட் பண்ணனா 256. இதை ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன்னா நம்மளுக்கு வெலாசிட்டி கிடச்சிடும் 16 km/h. இப்போ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னென்னா, θ is equal to tan inverse of jth component by ith component. jth component நம்மளுக்கு என்னென்னா 8√3 and ith component 8. ஸோ அதெல்லாம் இங்கே போட்டிருக்கேன். 8 get cancel. அப்போ இந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ மைனஸ் tan inverse of √3. tan inverse of √3 இதோட வேல்யூ வந்து 60 degree. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் மைனஸில் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வேணும்னா இது கூட 90 ஆட் பண்ணிக்கலாம். 90 ஏன் ஆட் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் தானே இருக்குது. இது நார்த் சைடில் ஷிப் போகுது, ஒரு வெஸ்ட் சைடில் நடந்து போகிறார். அப்போ இங்கே தான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி மேக் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த ஆங்கிள் என்னென்னா 90 டிகிரி. ஸோ அதனால் 90 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 13 கிடச்சிரும். இப்போது therefore θ is equal to 60 degree north of west. 60 degree north of west அப்படின்னா இந்த சைடில் இருந்து இப்படி போகிற ஆங்கிளை வந்து தான் நார்த் ஆஃப் வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து இந்த சைடுக்கு வர ஆங்கிளை வந்து வெஸ்ட் ஆஃப் நார்த்துன்னு சொல்லுவோம். நம்ம வந்து இப்படியே கூட விடலாம், இல்லைனா நம்ம இப்படி எழுதியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.